பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டுடைய கிருபையினால் சபையில் 7 நாள் உபவாச கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. முடிஞ்சால் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. பெரிய ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோபின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர். பாருங்க, யோபு சொல்றாரு, நீ சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர். சொப்பனம் வந்தாலும் ஒரு பயம், தரிசனம் வந்தாலும் ஒரு பயம். இன்றைக்கி சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கனவு வந்துச்சு பாஸ்டர், ஒரே பயமாக இருக்குது, ஒரு தரிசனத்தை பார்த்தோம், பயங்கரமான ஒரு தரிசனம், அப்படிலாம் சொல்லுவாங்க. யோபனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து மாறி 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 பல பிரச்சனை. தூக்கத்துலேயும் பிரச்சனை அவருக்கு, ஜெபத்துலேயும் பிரச்சனை. தூங்கும்போது சொப்பனத்தை பார்க்குறாரு, சொப்பனத்தில் ஒரு திகில் உண்டாகுது. அந்த சொப்பனத்தை பார்த்து அவர் பயப்படுறாரு, என்ன நடக்குமோ தெரியலையே. அந்த சொப்பனம் அவருக்கு பயம் உண்டாக்கக்கூடிய சொப்பனமாக இருந்துச்சு. தரிசனத்தை பார்க்குறாரு, ஜெப நேரத்தில் இருந்தால் தரிசனம் பார்க்குறாரு. தரிசனத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயங்கரமான ஒரு தரிசனம், பயம் உண்டாக்கக்கூடியதான தரிசனம். அந்த சொப்பனத்தினாலும் இந்த தரிசனத்தினாலும் யோபு ரொம்ப கலங்கி ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அவர் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறாரு. கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடத்தி ஆண்டவர் யோபனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து நடுங்கி திகைத்து கொண்டிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரை பிடிச்சிங்க. ஆவியானவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பயத்தையும் திகிலையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய விடுதலையும் ஜெயத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படி, ஆண்டவரை, நான் பயந்து கலங்கி நடுங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்குவார். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா கர்த்தருடைய பாதத்தில்? நல்ல தகப்பனே, சொப்பனத்தினாலும் தரிசனத்தினாலும் கலங்கி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாரும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், கட்டுகள் அறுக்கப்பட்டு சாம்பலாகட்டும். ராக்காமாசியா சந்தரா, எந்த காரியம் இந்த பிள்ளைகளுக்கு திகிலையும் நடுக்கத்தையும் கொண்டு வந்து இருக்கிறதோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தாங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூல்லா, ஹல்லேலூயா. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொன்ன வார்த்தையின்படி, ஆண்டவரே, இந்த மகள் பயந்து அந்த சம்பவம் நடக்காதபடி தைரியமாக இருந்து இந்த மகனும் அந்த மகளும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். ஆமென்.